மாவட்டத்தில் விஜயதசமியை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி பெருமாள் கோவிலில் மகிஷாசுர மர்த்தினி தேவிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நாடு முழுவதும் நவராத்திரி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இறுதி நாளான இன்று மகிஷாசுரன் என்ற அரக்கனை அளித்து அவதாரமான மகிஷாசுர மர்த்தினி தேவியை கொண்டாடும் வகையிலும் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியை வணங்கும் வகையிலும் விஜயதசமி அனுசரிக்கப்பட்டு வருகிறது. கல்வி, இசை, நடனம், பிறமொழி என கல்வி சார்ந்த புதியவற்றை விஜயதசமி நாளில் தொடங்குவது வாடிக்கையாக உள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் பழமையான பெருமாள் சுவாமி கோவிலில் விஜயதசமியான இன்று உற்சவரான மகிஷாசுர மர்த்தினி தேவிக்கும் கடந்த 9 நாட்களுக்கும் அலங்காரமாக கொழுவில் வைக்கப்பட்டு இருக்கும் தெய்வங்கள், சித்தார்கள், அவதாரம் புருஷர்கள், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் உள்ளிட்ட பொம்மைகளுக்கும் சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்கள் மழலை குழந்தைகள் மற்றும் நடப்பாண்டு பள்ளி செல்லும் பிள்ளைகளுடன் கருப்பு பலகை, பல்பம், பேனா, பென்சில் உள்ளிட்ட எழுது பொருட்களை கொண்டு தாயார் சன்னதியில் வைத்து வழிபட்டனர். பின்னர் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை சன்னதி முன்பு அரிசியில் ஏடு தொடங்கும் நிகழ்ச்சியான தமிழில் அ, ஆ உள்ளிட்ட எழுத்துக்கள் எழுதி தங்கள் பள்ளி படிப்பை குழந்தைகளுக்கு தொடங்கி வைத்தனர். இதில் ஆண்டிப்பட்டி மற்றும் பாப்பம்பாள்புரம் சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த பெற்றோர் தங்களது குழந்தைகளுடன் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஏடு தொடங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதில் ஆண்டிப்பட்டி மற்றும் பாப்பம்பாள்புரம் சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த பெற்றோர் தங்களது குழந்தைகளுடன் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஏடு தொடங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் கோவில் வழிபாட்டில் கலந்து கொண்ட சுமகலி பெண்களுக்கு தாலி, மஞ்சள், குங்குமம், எலுமிச்சப்பழம், பூ உள்ளிட்ட மங்கள பொருட்கள் மற்றும் அறுசுவை உணவு பிரசாதமாக வழங்கப்பட்டன.